விநாயகர் புராணம். விநாயகர் புராணத்தை இழித்தகையர் கேட்டாலும் பாவங்கள் முற்றும் நீங்கப் பெற்று வானுலகப் பதவியை அடைவார்கள். நல்வழியினர் கேட்டாலோ சுயம்புவான கணேசரின் திருவடி தாமரை நிழலை அடைவார்கள். விநாயகர் புராணம். முதலாவது உபாசன காண்டம். 15. மதுகைடபர் போராட்டமும் மகாவிஷ்ணு தியானித்த மந்திரமும். தொடர்ச்சி. கருணைக் கடலே, கற்பகத் தருவை அடைந்தவர்கள் தேவைத் துயரில் மூழ்க மாட்டார்கள். அதுபோலவே உருவத்தை என் கண்குளிரக் கண்டு தரிசித்த பிறகும் எனக்கு எந்த குறைதான் ஏற்படும்? ஆயினும் ஒரு வேண்டுகோள் உண்டு. மகா கணபதியே, மகா பாதகர்களான மதுகைடப அசுரர்களைக் கொன்று வீழ்த்தும்படியான வலிமையை எனக்கு தந்தருள வேண்டும். அவ்விருவரையும் தவிர மற்ற எவ்வசுரராயினும் என் கையில் அகப்பட்டால் அழிவை அடையும்படியான வரத்தையும் எனக்கு கொடுக்க வேண்டும். உன் திருப்பாத கமலங்களில் எனக்கு இடைவிடாத பக்தியும் இருந்து வரும்படியும் வரம் தர வேண்டும் என்று திருமால் வேண்டிக் கொண்டார். அவருக்கு விக்னேஸ்வரர் அவ்வாறே அருள் புரிந்து, லட்சுமி நாதனே, பகைவர்களை வென்றொழிக்கும் பெரும் வலிமையையும் எவரும் போற்றி புகழக்கூடிய பெருமையையும் எதை நினைத்தாலும் அதை நிறைவேற்றும்படியான ஆற்றலும் உனக்கு கொடுக்கிறேன். உன்னை எதிர்த்து நிற்கும் வன்-நெஞ்சர்களான மதுகைடப அசுரர்கள் இப்போது வஞ்சமாக தலைமறைந்திருக்கிறார்கள். ஆகையால் என்னுடைய ஷடாக்ஷர மந்திரத்தை தியானித்து கொண்டு நீ போருக்குச் சென்றால் அவர்கள் உன் கண்ணுக்கு தெரியப்படுவார்கள் என்று கூறி மறைந்தார். மகாவிஷ்ணு மகிழ்ச்சி பெருக்கோடு கணேசமூர்த்தியின் கருணையை எண்ணி ஆனந்த பரவசமானார். தமக்கு தரிசனம் தந்து அருளிய அதே இடத்தில் ஒளிமிகும் பளிங்கு கற்களினால் 4 கோபுர வாசல்களுள்ள ஓர் ஆலயம் அமைத்து அதனுள் விநாயகப் பெருமானை பிரதிஷ்டை செய்து தூப தீபம் முதலான பல பொருட்களையும் கொண்டு சிறப்பாக பூஜை செய்தார். விருப்பத்தை சித்தியாக்கியபடியால் அக்கணேசமூர்த்திக்கு சித்தி கணபதி என்று பெயரிட்டு மகிழ்ச்சி பெருக்கில் மூழ்கினார். அன்றைய தினத்திலிருந்து அந்த இடமானது சித்திகேத்திரம் என்று வழங்கி வரலாயிற்று. அச்சித்தி கணபதியை மனதில் தியானித்து கொண்டு திருமால் அங்கிருந்து நீங்கிச் சென்று சுய உருவை மறைத்து ஒளித்து கொண்டிருக்கும் மதுகைடபர்களை கணேசரின் அருளால் கண்டறிந்தார். அசுரர்கள் இருவரும் மகாவிஷ்ணுவை பார்த்ததும் இடி இடி என்று உடம்பெல்லாம் குலுங்கச் சிரித்து, மாயாஜாலனே, எங்களிடம் முன்பு யுத்தம் செய்த போது எங்களுடைய ஒரு சிறு முஷ்டி குத்தை கூட தாங்கிக்க சக்தி இல்லாமல் நீ ஓடிப்போய் விட்டாய். இப்போது மறுபடியும் எங்களுடன் போரிட சிறிதும் வெட்கமில்லாமல் வந்திருக்கிறாயே. வா வா, பெருமுஷ்டி பிடித்து ஒரு குத்து விடுகிறோம், வாங்கிக் கொண்டு மல்லாந்து படு என்று ஏளனம் செய்தார்கள். அதை கேட்டதும் பரந்தாமன் கோபமடைந்து, முட்டாள்களே, என்னை சக்தியில்லாதவன் என்றா சொல்லுகிறீர்கள்? பின்னால் சென்று முன்னால் பாயும் ஆட்டுக்கடாவை போன்றவன் அல்லவா நான்? புலி பதுங்குவதெல்லாம் பாய்ச்சலுக்காகத்தான் என்பது உங்களுக்கு தெரியாதா என்று வீர முழக்கமிட்டார். அதை கேட்டதும் மதுகைடப அசுரர்கள் நெருப்பைப் போல கொதித்தெழுந்து அளவு கடந்த சினத்துடன், மாயவனே, நீ யாருடைய துணையுமில்லாமல் தனியாக எங்களுடன் போரிட வந்தாயே என்றும் நாங்கள் 2 பேர்களானபடியால் தனியாக இருக்கும் உன் ஒருவனுடைய யுத்தம் செய்வது எங்கள் வீரத்திற்கு அழகல்ல என்றும் கருதியே முன்பு உன்னை எளிதாக ஓடிப்போகும்படி விட்டுவிட்டோம். ஆனால் இப்போது மறுபடியும் நீயாகவே எங்களை எதிர்த்து போரிட வந்திருக்கிறாய். மேலும் எங்களிருவருக்கும் உள்ள 4 தோள்கள் உன் ஒருவனுக்கே இருக்கிறபடியால் யாவரும் குற்றம் குறை சொல்லுவதற்கும் ஒன்றுமில்லை. அதனால் சீக்கிரமே போருக்கு வா என்று உறுமினார்கள். மகாவிஷ்ணுவும் அதிக கோபமடைந்து யுத்தம் புரியலானார். இரு பக்கத்தினரும்
ஒன்று கலந்து ஆயுதங்களால் ஒருவரையொருவர் தாக்கிக் கொண்டார்கள். வேல்களாலும் வாள்களாலும் பாசங்களாலும் சர்ப்பங்களைப் போல் அளவற்ற அம்பு மாரிகளாலும் ஒருவரோடொருவர் எதிர்த்து போராடினார்கள். மல்யுத்தங்களும் புரிந்தார்கள். இப்படி நீண்ட நேரம் பலவிதமான யுத்தங்களை செய்து வரும்போது திருமால் ஆத்திரமடைந்து, இந்த துரும்புகளோடு இன்னமும் நீடித்து யுத்தம் செய்வது அழகல்ல என்று எண்ணியவராய் தமது பாஞ்ச சந்நியத்தை எடுத்து சங்கநாதம் செய்து சாரங்கம் என்னும் வில்லை வளைத்து கணக்கில்லாத சரம் மாரிகளை தொடுத்து அசுரர்களின் அம்பு மாரிகளை எல்லாம் தடுத்து சிதறடித்தார். பிறகு சிவபெருமானின் அருளால் பெற்ற சக்ராயுதத்தை எடுத்து விக்கின ராஜாவை மனதில் நினைத்து தியானித்து அரசர்களை கொல்லுமாறு குறிபார்த்து சக்ராயுதத்தை ஏவினார். அந்த ஆயுதத்தால் செங்கரும்பை துண்டித்தது போல பல துண்டங்களாக அறுபட்டு அவ்விரு அசுரர்களும் விழுந்து மடிந்தார்கள். மதுகைடபரை மகாவிஷ்ணு கொன்றொழித்தது வெற்றியடைந்த காட்சியை தேவர்கள் அனைவரும் கண்குளிரக் கண்டு மனம் மகிழ்ந்து ஆகாயத்திலிருந்து மலர் மாறி பொழிந்தார்கள். இத்தனை நாட்களும் அவ்வசுரர்களுக்கு பயந்து தமது உருவத்தை மறைத்து கொண்டிருந்த நான்முக பிரம்மன் தன் மறைவிடத்திலிருந்து வெளிவந்து விஷ்ணுவை வணங்கி பணிந்து நின்றார். அப்போது பரந்தாமர் புன்சிரிப்போடு பிரம்மாவை நோக்கி, தாமரை வாசனே, என் நெற்றியின் இரகசியம் என்ன தெரியுமா என்று அந்த இரகசியம் முழுவதையும் கூறிவிட்டு, நீயும் சித்திகேத்திரம் என்கின்ற அத்தலத்திற்குச் சென்று கணேசரை அன்பு பெருக்கோடு பூஜை செய்து சித்தி பெறுவாயாக என்றார். நான்முகனும் அதன்படியே சித்திகேத்திர தலத்திற்குச் சென்று விநாயகப் பெருமானை பக்தி பரவசத்தோடு வணங்கி துதித்து அவர் அருளால் அநேக வரங்களை பெற்றார். அவர் மட்டுமல்ல, சிவபிரான், உமாதேவி, சிவகணங்கள், தேவர்கள் ஆகியவர்களும் அந்த விநாயக மூர்த்தியை ஒவ்வொரு சமயத்தில் பூஜை செய்து பல விதமான வரங்களையும் அடைந்திருக்கிறார்கள். விநாயகர் புராணம். விநாயகர் புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேளுங்கள். இந்த மனித பிறவி அடைய வேண்டிய பயன்களையெல்லாம் ஒருங்கே அடைந்தோம். ஓம் ஸ்ரீ மகா கணபதியே நம.